நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமா இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் அவர்களை விடுவிப்பார் என்று சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கு அநேக பாடுகள் இருக்கு. அநேக உபத்திரவங்கள் இருக்கு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, தீமோத்தேயுல நம்ம பார்க்கும்போது, வேதம் சொல்லுகிறது, விசேஷமாக ஆண்டவருக்கு பக்தியா இருக்க நினைக்கிற யாவரும் துயரப்படுவார்கள், யாவரும் கஷ்டப்படுவார்கள். ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னு நினைக்கும் போது நமக்கு பாடுகள் வரும், நமக்கு உபத்திரங்கள் வரும். ஆனாலும் பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்க்கையில நல்லா அறிந்திருந்தார். இனி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இன்னும் என்னுடைய பலத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆண்டவரே என்னால இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும், நீங்க தான் அதை செய்ய வல்லவரா இருக்கிறீர், நீங்க தான் ஆண்டவரை செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய நினைத்தீங்களோ, எதை பண்ண நினைத்தீங்களோ அது என்னுடைய வாழ்க்கையில தடைப்படாது என்று